யூஎஸில் ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பால் குடிக்கிற ஸ்டேட்டில் தான் அதிகமாக அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானம் அதிகமாக ஆகுது, ஃப்ராக்சர்ஸ் அங்கே தான் அதிகமாகுதுன்றது இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கால்சியம் மட்டும் எடுத்துக்கிட்டால் எனக்கு உள்ள கால்சியம் போயிட்டு போன் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்ற கணக்கே தவறானது. ஸோ சப்ளிமெண்ட்டு நமக்கு அவசியம் இல்லை, உணவுலேயே நம்ம அதை சரி கட்டிக்க முடியும். ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து எலும்புக்கு எதுவும் பிரச்சனையா உடனே வந்து கால்சியம் தான் டெஃபிஷியன்சியாக இருக்கும், பால் குடி, பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டு வளர்ந்துருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது எலும்பில் இத்தனை வகையான மினரல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கால்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் ஃபுட்ஸில் இருக்கும். இப்போது டார்க் கலர் அப்படின்னா எள்ளு, பேரிச்சம்பழம், அப்புறம் பச்சை இலையில் இருக்குது, கீரை சாப்பிட்லாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, துவையல் சட்னி எல்லாம் சாப்பிட்லாம்.